டெல்லியில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை எதிர்க்கட்சித் தலைவராக்குமாறு ஆம் ஆத்மி அதிருப்தி எம்பி ஸ்வாதி மாலிவால் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் 2022ஆம் ஆண்டு பஞ்சாப் தேர்தலின் போது வெற்றி பெற்று தலித் ஒருவரை துணை முதல்வராக்குவோம் என்று அளித்த வாக்குறுதியை 3 ஆண்டுகளாகியும் நிறைவேற்றாதது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இம்முறை வாக்குறுதியை நிறைவேற்றி சமத்துவம் மற்றும் நீதிக்கான அரசியல் செய்வதை நிரூபிக்குமாறும் ஸ்வாதி மாலிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியின் புதிய முதலமைச்சர் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் ராம்லீலா மைதானத்தில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி 5000 பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதலாக 10 கம்பெனி ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ராம்லீலா மைதானத்தில் மேடை அமைப்பது, கூடாரங்கள் அமைப்பது உட்பட விழாவிற்கான பல்வேறு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.